மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸா இருக்கட்டும் அல்லது வேலைக்கு போற பெண்களா இருக்கட்டும், இந்த பட்ஜெட் போடுறது அல்லது நீங்க ஃபினான்ஸை நீங்க மேனேஜ் பண்ற ஒரு கட்டம் வார நேரம் உங்களோட செலவுகளை அல்லது உங்களோட வாரம் அல்லது மாதத்திற்குரிய வீட்டு செலவுகளை கட்டுப்படுத்துறது எப்படி, அதற்குரிய சரியான முறையில பட்ஜெட் போடுறது எப்படி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பார்வை தான் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போறோம். இந்த பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது ஏன் பெண்களுக்கு முக்கியம் அப்படின்னா, நாங்கள் நிறைய பேர் பார்த்துருப்போம். பொதுவாகவே ஒரு வீடுகளில் இந்த செலவுகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்றது அல்லது பிளான் பண்றது அப்படிங்கிறது பெண்களுக்கு ஒரு கடமையாக இருக்கிறத பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நீங்க சரியான முறையில் உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்துகிற நேரம் அதிக கடன் அல்லது வேற தேவையில்லாத கடன்களை நோக்கி நாங்கள் போறதை தவிர்த்து கொள்ளலாம். அதே நேரம் உங்களோட வருமானம் எப்படி செலவழியுது அப்படிங்கிறத பற்றின ஒரு பிளான் உங்களுக்கு முன்கூட்டியே இருக்கும். இதை வச்சுதான் நம்ம எந்த அளவு சேமிக்க போறோம், நம்மளோட ஃபியூச்சருக்கான சேவிங்ஸ் எவ்வளவு இருக்கு, இது எல்லாமே தங்கி இருக்கும். ஸோ இது சம்பந்தமான ஒரு பார்வை பார்க்கறது தான் இந்த வீடியோ மூலம் கொடுக்க போற இன்சைட்டாக இருக்கும். பொதுவாகவே இந்த பட்ஜெட் போடுறது அல்லது இந்த பட்ஜெட்டிங்ல என்ன மாதிரியான சிக்கல்கள், ஏன் இதுல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முதலாவது இந்த லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு ஃபினான்ஸை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறத பத்தின போதிய தெளிவு இல்லாம இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நேரங்கள்ல நமக்கு அதை சரியா மேனேஜ் பண்ணிக்கொள்ள தெரியாததால வருமானத்தை விட செலவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்த காரணம் தான் இர்ரெகுலர் இன்கம், அதாவது உங்களுக்கு ஒழுங்கான ஒரு இன்கம் உண்டு, மாத வருமானம் இல்லாம இருக்கிறது. இதுக்கு இப்போ சிங்கிள் ஹவுஸ் ஹோல்டு இன்கமாக ஒருவர் சம்பாதிக்கிற வீடுகளா இருந்தா உங்களுக்கு சில நேரம் உங்களோட செலவுக்கு அந்த வருமானம் போதாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா நிலையான வருமானம் ஒன்று இல்லை, ஒரு மாச சம்பளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம உங்களுக்கு நிலையான ஒரு தொழில் இல்லாம நிலையான ஒரு வருமானம் இல்லாம அதுல ஒரு சீரற்ற நிலைமை இருக்கு அப்படின்னாலும் இந்த பட்ஜெட் போடுறதுல கஷ்டங்களை எதிர்நோக்க வேண்டி வரும். அடுத்தது போதிய வருமானம் இல்லை, இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்ப இருக்கிற செலவு அல்லது விலைவாசி கூடுற நேரம் அதற்கு போதிய அளவிலான வருமானம் உங்களுக்கு இல்லாத நேரமும் அதற்கு வருமானத்தை விட செலவு மேலதிகமாகிற நேரமும் இந்த பட்ஜெட் போடுறதுல பிரச்சனைகள் எதிர்நோக்க வேண்டி வரும். அடுத்த ஒரு காரணம் தான் நீங்க எவ்வளவு செலவழிக்கிறீங்க அப்படிங்கறது பத்தின ஒரு ட்ராக் கொண்டு இல்லாம ஆகும். இப்ப நீங்க வீட்டுல மாசம் உங்களோட க்ரோசரிஸ் வாங்குறீங்க, பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதற்கு உங்களுக்கு எவ்வளவு போகுது அப்படின்னு சொன்னா சில பேருக்கு அது தெரியாமலே இருக்கும். பில்ஸ் எவ்வளவு வருது அல்லது எவ்வளவு வந்தா நமக்கு கண்ட்ரோல் பண்ணலாம்டா அதுவும் தெரியாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ராக் கொண்டே இல்லாம நீங்க செலவழிக்கிற நேரம் இது உங்களோட வருமானத்துக்கு மீறிய செலவாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு காரணம் தான் இந்த இம்பல்ஸ் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். தேவையான பொருட்கள் அப்படி இல்லாம சில பேருக்கு ஏதாவது ஒரு கடைக்கு போனா ஏதாவது வாங்கணும் அல்லது ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா வாங்கி ஆகணும் அல்லது ஆன்லைன்ல ஒரு பொருளை பார்த்தா அதை கட்டாயம் நாங்க வாங்கணும்னு ஆசை வரும். ஸோ இப்படி தேவைக்கு மேலதிகமாக உங்களோட உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி நம்ம பொருட்களை வாங்குற நேரமும் இந்த மாதிரி செலவுகளை அடக்கி கொள்ள இயலாம போகும். அடுத்த இன்னொரு முக்கியமான காரணம் தான் சின்ன சின்ன செலவுகள், இந்த சின்ன சின்ன தேவைகளுக்கு வர செலவுகளை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்றது, அதை பெருசாக எடுக்கிறது இல்லை. 10 ரூபா தானே 100 ரூபா தானே அப்படிங்கிற ஒரு தாட் சிலருக்கு இருக்கக்கூடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் நம்ம கணக்கெடுக்காம நம்ம செலவு பண்ற நேரம் அது ஒரு கட்டத்துல பெரிய ஒரு செலவாக சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கறது ஒன்று யாருமே மெயின்டைன் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அவசர கால ஒரு தேவை ஒன்று வருது, ஒரு நோய் வருது அல்லது ஒரு அவசரமான ஒரு தேவை வர நேரம் நம்ம கிட்ட அதற்குரிய ஒரு தனியாக எடுத்து வைத்த ஒரு ஃபண்ட் இல்லாத நேரம் நம்ம அதீத கடனுக்கு உட்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்படியான விஷயங்களால தான் நம்மளால வரவுக்கு மீறின செலவு அல்லது ஒழுங்கான ஒரு பட்ஜெட்டை மெயின்டைன் பண்ண இயலாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக நாங்க பெண்களும் சரி, நீங்க வேலைக்கு போற பெண்களோ அல்லது ஹோம் மேக்கர்ஸோ நீங்க ஃபினான்ஸை மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரி பட்ஜெட் போடலாம், என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க கன்சிடர் பண்றது, டெக்னிக்ஸை நீங்க யூஸ் பண்றது மூலமாக சரியான ஒரு பட்ஜெட்டை நீங்க தீர்மானிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கொடுக்க போற இன்சைட்டாக இருக்க போகுது. இதுல முதலாவது டெக்னிக் தான் உங்களோட மந்த்லி இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ், மந்த்லி உங்களுக்கு எவ்வளவு செலவு போகுது அப்படிங்கிறத நீங்க ட்ராக் பண்றது. நிறைய பேர் இந்த பழக்கமே இல்லாம இருக்கும். நமக்கு எவ்வளவு செலவு போறது அப்படிங்கிற பத்தி ஒரு ஐடியாவே நமக்கு இல்லாம இருக்கும். நீங்க ஒரு நோட் புக்ல அல்லது ஒரு டயரியில உங்களோட செலவுகளை எழுதுறதா இருக்கட்டும் அல்லது ஒரு எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் நீங்க யூஸ் பண்றதா இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா இப்ப போன்ல உங்களோட பிளே ஸ்டோர்ல நிறைய ஆப் இருக்கும். நீங்க உதாரணமா சொல்ல போனா இப்ப பர்சனலா நான் யூஸ் பண்றதுன்னா வாலெட் அப்படிங்கறது ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்ல நீங்க உங்களோட இன்கம் எவ்வளவு, உங்களோட மாத வருமானம் எவ்வளவு,
அதில் என்னென்ன செலவுகள் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீட் பண்ணால் அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பிளானை வந்து தரும். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் இருக்கும், உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டோட ரெண்ட் பே பண்ணுறீங்களா, ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறீங்களா, அல்லது ஃபிக்ஸ்டான ஒரு அமௌண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் எவ்வளவுன்னு கணக்கெடுக்கலாம். வேரியபிள் அமௌண்ட்ஸ் இருக்கும். இப்போ க்ராசரி வாங்குறீங்க அல்லது பில்ஸ் அப்படின்னா அது வேரியபிளாக இருக்கும். இப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லுனா ஒரு மாதம் கூட வரும், ஒரு மாதம் குறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி க்ராசரிஸும் வந்து வேரியபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான செலவுகளை நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ட்ராக் பண்ணுற நேரம் ஒரு 2-3 மாதங்களாக நேரம் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். ஓகே, நம்மளோட இன்கம்ல இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நமக்கு ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து க்ராசரிஸ்க்குண்டா ஒரு மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இவ்வளோ அமௌண்ட், இது தொடக்கம் இது இந்த அமௌண்ட் வரைக்கும் வந்து நமக்கு ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ இப்படி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்த மாதங்களை பிளான் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து உங்களோட செலவுகளை கேட்டகரைஸ் பண்ணுற டெக்னிக். இதில் 3 கேட்டகரி நீங்கள் எடுக்கலாம். ஒன்று வந்து எசென்ஷியல்ஸ், அடுத்தது வந்து வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ், அடுத்தது சேவிங்ஸ். இப்போ உதாரணமாக எசென்ஷியல் அப்படின்னு வர நேரம் நீங்கள் உங்களுக்கு கட்டாயம் தேவையான விஷயங்கள், இப்போ நீங்கள் வீட்டோட ரெண்ட் பே பண்ணணுமா, பில்ஸ் பே பண்ணணுமா, க்ராசரிஸ் பே பண்ணணுமா, ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணணுமா, இது எல்லாமே உங்களோட எசென்ஷியல்ஸ், உங்களால் மாற்ற முடியாத ஒரு செலவாக இருக்கும். ஸோ இது என்ன. அடுத்தது வந்து வாண்ட்ஸ். இந்த வாண்ட்ஸுக்குள்ள தான் வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா விஷயங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரிப் போகிறோம் அல்லது வந்து ஒரு வெளியில் போய் சாப்பிட்றோமா, அல்லது ஒரு நியூ க்ளோத்ஸ் வாங்குறோம், புதிய உடுப்புகள் வாங்குறோமா, பிள்ளைகளுக்கு டாய்ஸ் வாங்குறோமா, இதெல்லாம் வாண்ட்ஸுக்குள்ள வரும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி அதையும் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணலாம். 3வது கேட்டகரி வந்து சேவிங்ஸ். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு சேவிங்ஸுக்கு ஒதுக்குறீங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த வாண்ட்ஸை வந்து நீங்கள் மாற்றலாம், சேவிங்ஸையும் நீங்கள் மாற்றலாம், எசென்ஷியல்ஸை நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு 2-3 மாதங்கள் போகிற நேரம் ஒன்று தெரிய வரும், நீங்கள் வந்து இந்த வாண்ட்ஸுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க, சேவிங்ஸுக்கு எவ்வளவு அலோகேட் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிளான் பண்ண முடியுமா இருக்கும். உங்களோட வாண்ட்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிறது மூலம் சேவிங்ஸோட அமௌண்ட்டை கூட்ட முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதில் இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னா, இந்த வாண்ட்ஸை நீங்கள் வந்து தள்ளி போடலாம், டிலே பண்ணலாம். ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தேவை அல்லது வந்து ஒரு லக்ஸரி பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அதை நீங்கள் இந்த மாதத்துக்குரிய சேவிங்ஸில் குறையாமல் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கூட்டி கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு இன்கம் கூடுறதா இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது ஒரு பிளான் மூலமாக உங்களோட எக்ஸ்பென்சஸ் குறையிற காலங்களில் அந்த பாண்ட்ஸை நீங்கள் வாங்கலாம். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு பிளான் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான பட்ஜெட்டிங் நேரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் வந்து 50-30-20 ரூல் அப்படின்னு சொல்லி இருக்கும். 50 அப்படிங்கிறது வந்து பெர்சன்டேஜை குறிக்கும். 50-30-20. 50% வந்து எசென்ஷியல்ஸ் அண்ட் நீட்ஸ், உங்களோட அன்றாட கட்டாய தேவைக்கு 50% இன்கம் போகுது அப்படின்னு சொன்னால், 30% வந்து நீங்கள் உங்களோட வாண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு வெளியே உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், அல்லது நீங்கள் வந்து ஏதாவது பொருள் வாங்குறது, விரும்பிய பொருள் வாங்குறது, இப்படியான விஷயங்களுக்கு 30% நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 20% வந்து சேவிங்ஸ் இருக்கணும். ஸோ இதற்கு ஏற்ற மாதிரி உங்களோட பட்ஜெட்டை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது இந்த பட்ஜெட்டிங்கில் முக்கியமானதான் ஷாப்பிங் சம்மந்தமான விஷயம். இந்த ஷாப்பிங் அப்படின்னு வர நேரம் நீங்கள் வந்து உங்களோட இப்போ க்ராசரி ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக பிளான் பண்ணணும். நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம், போய் அங்கே வந்து ட்ராலியை வச்சுட்டு நமக்கு எது தேவையோ அதெல்லாம் எடுத்து போடுவோம். ஆனால் அதை செய்ய முதல்ல நீங்கள் கடைக்கு போக முந்தி உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தாட் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை செக் பண்ணி, உதாரணமாக வந்து இப்போ நீங்கள் ஒரு அரிசி வாங்க போகிறீங்க அப்படின்னு வைப்போம். ஸோ இருக்கிற ஸ்டாக் வந்து உங்களுக்கு எவ்வளவு நாளைக்கு போதும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரி இந்த மாதம் நம்ம அதை வாங்கணுமா இல்லை அடுத்த மாதம் வாங்கலாமா அப்படிங்கிறத பிளான் பண்ணி ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும். அந்த ஷாப்பிங் லிஸ்ட்டுக்கு அடிப்படையில் நீங்கள் பொருட்களை வாங்குற நேரம் தேவையில்லாத பொருட்கள் வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து குறைவாக இருக்கும். அதே நேரம் நீங்கள் பல்காக வாங்குறது, இப்போ ஒரு மளிகை சாமான் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்குரிய சாமான் எல்லாமே நீங்கள் வாங்கி ஸ்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு அடிக்கடி கடைகளுக்கு போகிற தேவையை வந்து குறைக்கும். ஸோ அடிக்கடி கடைக்கு போகிற நேரமும் நம்ம தேவையில்லாத பொருட்கள் வாங்க தொடங்குவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இது மாதிரி விஷயங்களை செய்யலாம். அடுத்தது வந்து இப்போ இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு இருக்குது. இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற பெண்களுக்குமாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு அடிக்ஷனாகவே போயிட்டு. ஸோ இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்ஷன் அப்படிங்கிறது என்ன, அதை நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கு பின்னால் இருக்கிற சைக்காலஜி என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் வந்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். ஸோ இந்த ஷாப்பிங் அப்படிங்கிறது வந்து இம்பல்சிவாக இருக்கக்கூடாது. நீங்கள் இமோஷனலாக இருக்கிற நேரம் அல்லது நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கேயாவது போகணும், போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த போரிங்கான நேரம் ஷாப்பிங்கை நீங்கள் தெரிவு செய்யக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு எப்போ அந்த போர்டம் இருக்குதோ அந்த நேரம் நீங்கள் வந்து ஒரு இம்பல்ஸ் ஷாப்பிங் அல்லது இம்பல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்.
ஸோ அந்த நேரம் நீங்க நிறைய இம்பல்சிவா பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்போ உங்களுக்கு தேவையோ அந்த நேரம் நீங்க ஷாப் பண்றது கூட இந்த ஒரு பட்ஜெட்டை வந்து சரியாக மெயின்டைன் பண்றதுக்குரிய ஒரு டாப் டெக்னிக்கா இருக்கும். அடுத்த டெக்னிக் தான் வந்து ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட்டா இருக்கிறது. சில வீடுகளை பார்த்திருப்போம் வந்து உதாரணமாக வந்து இப்ப நம்ம கல்ச்சர்ல பார்த்தோம்னு சொன்னா, ஆண்கள் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க தான் அவங்களோட ஃபினான்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அல்லது அவங்க தான் எல்லா பொருட்கள் எவ்வளவு வரவு, செலவு எல்லாமே அவங்களுக்கு தெரிந்திருக்கும். வீட்ல இருக்கிற ஒய்ஃப்க்கு வந்து தெரிந்திருக்காது. இப்படிப்பட்ட கல்ச்சரும் வந்து சில குடும்பங்கள்ல இருக்கக்கூடும். இதுல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சேர்ந்து ஒரு பிளான் பண்ணல, அல்லது வந்து உங்களோட ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு நீங்க வந்து தெரிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னாலோ, அல்லது குழந்தைகளை நீங்க இன்வால்வ் பண்ணல அப்படின்னா கூட, இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா, வீட்டுல இருக்கிற ஒரு சாராருக்கு, மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ வந்து எவ்வளவு செலவு போகுது அப்படிங்கறத பத்தின ஒரு பொறுப்பு அல்லது ஒரு ஒரு தேவை வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ இதுலயும் வந்து அதீத செலவு வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு குடும்பமாக நீங்க கணவன், மனைவி, குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாருமே உட்கார்ந்து பட்ஜெட் பண்ணணும். இதுல குழந்தைகளையும் நீங்க கண்டிப்பாக இன்வால்வ் பண்ணணும். ஏன்னா இது வந்து சேமிப்பு, அதீத செலவு, தேவையில்லாத செலவை எல்லாம் தவிர்த்து கொள்வது எப்படி அப்படிங்கறத பத்தி குழந்தைகளுக்கு ஒரு அறிவு புகுட்டுறதுக்கு வந்து இது வாய்ப்பாக இருக்கும். ஸோ ஃபேமிலியில நீங்க சேர்ந்து செய்யற நேரம் இப்போ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அப்படின்னு சொன்னா ஒருத்தர் வந்து அடுத்தவங்களோட அந்த செலவை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் வந்து தேவையில்லாத செலவு செய்ய நேரம் ஒய்ஃப் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே நேரம் ஒய்ஃப் ஒரு பொருளை வாங்குற நேரம் ஹஸ்பண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நீங்க சேர்ந்து அந்த ஃபினான்ஸை மேனேஜ் பண்ற நேரம் செலவு வந்து வரவுக்கு உட்பட்டதாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்த டெக்னிக் தான் பட்ஜெட் ரிவ்யூ. ஒரு மாதம் முடியிற நேரம், ஒரு மாச கடைசி ஆறு நேரம், அடுத்த மாதம் இப்போ உங்களுக்கு ஒரு சேலரி வரப்போகுது, நீங்க ஒரு பொருளை வாங்க போறீங்க, அல்ல ஷாப்பிங் ஒன்று செய்ய போறீங்க, மந்த்லி ஷாப்பிங் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா முதல் மாதத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. முதல் மாதம் நமக்கு வந்து க்ரோசரிஸ்க்கு இவ்வளவு போயிருக்கு, பில் கொஞ்சம் கூட வந்திருக்கு, அல்லது பில் கொஞ்சம் குறைய வந்திருக்கு, போன மாசம் நமக்கு வந்து ஸ்கூல்ஸ் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கூடிருச்சு. ஸோ இப்படியான விஷயங்களை நீங்க டிஸ்கஸ் பண்ற நேரம் எங்க நீங்க பிளவிட்டிருக்கீங்க, என்டர்டெயின்மெண்ட்க்கு கூட செலவழிச்சிருக்கீங்களா, அந்த செலவு நமக்கு போன மாசம் கூடிருச்சு, ஸோ இந்த மாசம் கொஞ்சம் பட்ஜெட் அடி விழுமா, ஸோ நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம். ஸோ இப்படியான விஷயங்களை வந்து கட்டாயம் நீங்க ஃபேமிலியா டிஸ்கஸ் பண்ணணும். இது வந்து அடுத்த மாதத்திற்குரிய அதீத செலவை வந்து கண்ட்ரோல் பண்றதோட அடுத்த மாதம் முந்தின மாதத்துல நடந்த பிழைகளை நம்ம வந்து ரிப்பீட் பண்ணாம இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது வந்து எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது ஒன்று நமக்கு இல்லாத நேரம் தான் நம்ம அதீத கடன் அழுத்தம் சுமைக்குள்ள வந்து மாட்டிக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பவுமே உங்களுக்குன்னு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை எவ்ரி மந்த் நீங்க ஒரு சேவிங்ஸ், பெரிய தொகை அப்படின்னு இல்லை, சின்ன தொகையா இருந்தா கூட உங்களோட வருமானத்துல ஒரு சின்ன பர்சன்டேஜ் கூட நீங்க எந்த காரணம் கொண்டும் நாங்க எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வைக்கலாம். இது நீங்க ஒரு செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலாம், அல்லது ஒரு உண்டியல் மாதிரி நீங்க வீட்டுல சேஃபா வைக்கலாம். ஸோ ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன்று நீங்க கண்டிப்பாக இதை மெயின்டைன் பண்ணணும். இந்த சேவிங்ஸ் வந்து உங்களோட தனியான சேவிங்ஸை தவிர்த்து ஒரு சின்ன அமௌண்ட்டாக நீங்க வைக்கிற நேரம் ஒரு எதிர்பாராத ஒரு வைத்திய செலவு வரதா இருக்கட்டும், எதிர்பாராத ஒரு செலவு வார நேரம் வந்து நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு தேவை வராது. ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற டெக்னிக்கை கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நமக்கு சில சீசனல் எக்ஸ்பென்சஸ் வரும். ஒரு பெருநாள் வர்றது, ஒரு நல்ல நாள் வர்றதா இருக்கட்டும், இல்ல பிள்ளைகள் வந்து ஒரு 4 மாசத்துக்கு பிறகு ஏதோ ஒரு பெரிய ட்ரிப் போறாங்க ஸ்கூலால, அதுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் வரதா இருக்கட்டும், அல்லது வருஷம் தொடங்க போது யூனிஃபார்ம், புக்ஸ், பேக்ஸ் இதெல்லாம் வாங்கணும். இப்படி ஒரு ஒரு சீசனல் ஒரு எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னா அதை நாங்க முன்கூட்டியே பிளான் பண்ணணும். நமக்கு தெரிந்த மாதிரியான முன்கூட்டி பிளான் பண்ணக்கூடிய ஈவெண்ட்ஸ் வருது, ஒரு ஒரு ஃபேமிலியில ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கல்யாண வீடு வருது, நம்ம எங்கேயாவது போகணும், வெளியூர் போகணும், இப்படியான விஷயங்கள்டா அதற்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு 6 மாசத்துக்கு பிறகு வருது அப்படின்னா கூட அந்த முதல் 6 மாசம் வந்து நீங்க ஒரு பட்ஜெட்டை வந்து கொஞ்சம் குறைக்கலாம். ஸோ இப்போ நீங்க ஒரு ட்ரிப் போக பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதற்கு முதல் வாரங்கள்ல உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சு அதற்குரிய பணத்தை வந்து நீங்க சேமிக்கலாம் இந்த ட்ரிப்புக்காக. ஸோ இப்படி உங்களோட அந்த சீசனல் எக்ஸ்பென்சஸையும் வந்து நீங்க கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி முன்கூட்டியே பிளான் பண்ணணும். நம்ம நிறைய பேர் யோசிக்காத இன்னொரு முக்கியமான டெக்னிக் தான் இந்த இஎம்ஐ அல்லது இன்ஸ்டால்மெண்ட் மூலமா பொருட்கள் வாங்குறது. சின்ன தொகையா தெரியும், நம்ம வந்து நமக்கு பேங்க்லயோ அல்லது கடைகள்லயோ ஒரு இஎம்ஐ மூலமா பொருட்களை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அது வந்து நமக்கு சின்ன அமௌண்ட் தானே மாதிரி இருக்கும். ஆனா நீண்ட காலங்களுக்கு உங்களோட வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அதுக்கண்டே ஒதுக்கப்பட்டிருக்கு. நீங்க இஎம்ஐ மூலமாக எசென்ஷியலான கட்டாயமான பொருட்களை வாங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு ஃப்ரிட்ஜ் தேவைன்னா அது ஒரு கட்டாய தேவை. அதை வந்து முழு பணம் செலுத்தி வாங்கக்கூடியது ஒரு மாத வருமானம் உடையவங்களுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு இந்த ஆப்ஷன் போறது பரவாயில்லை. ஆனா ஒரு தேவை இல்லாத ஒரு பொருள் அல்லது ஒரு லக்ஸரி பொருள், உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு கேம் செட் வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு வீடியோ கேம் ஆடுறதுக்கு ஒரு பொருள் நீங்க இஎம்ஐ மூலமாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட
வாண்ட்ஸ் அல்லது வந்து உங்களோட ஒரு லக்ஸரி, உங்களோட ஆசைகளுக்கு நீங்க மாதம் மாதம் ஒரு பெரிய தொகையை ஒதுக்குறீங்க அப்படிங்கறத பத்தி நீங்க கட்டாயம் யோசிக்கணும். உங்களோட வருமானத்துல அது ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்தல அப்படின்னா நீங்க அதுக்காக செலவழிக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனா உங்களோட மாத வருமானத்துல உங்களோட செலவுகளை அடக்க முடியாம இருக்கிற நேரம் நீங்க இந்த மாதிரியான பொருட்களுக்கான இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா அதையும் நீங்க வந்து ஒரு ரீதிங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்படியான விஷயங்களை எல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்க உங்களோட மாத வருமானத்துக்குள்ள செலவுகளை அடக்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, சரியான பட்ஜெட்டை போட முடியும் அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, நீங்க சரியான ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸியோட சரியான ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு குடும்ப தலைவராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தமாக இருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் விடை பெறுகிறேன். நன்றி.